தனுசு ராசிக்காரங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் யார்ட்டையும் தனுசு ராசிகிட்ட பழகியிருக்கீங்களா? பழகியிருக்கேன். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏதாவது ஒன்று. அப்புறம் எப்படி காலையில் எத்தனை மணிக்கு ஆச்சு, எத்தனை மணி ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்கள். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பினா கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃபேன் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு. திடீர்னு கேஸ் ஞாபகம் வந்துடுச்சு, குடுகுடுன்னு ஓடி போனேன். அப்புறம் வெளியில் வந்து ஐயோ பர்ஸை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு பர்ஸை போய் எடுக்க போய் அங்கேருந்து நேராக வந்து அதுக்கப்புறம் கதவை பூட்டி கேட்டை பூட்டி அப்போ தான் ஃபோனை திருப்பி அவட தலையை வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி மறுக்கா ஃபோனை எடுத்துகிட்டு வந்து நேராக வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பஸ்ஸு சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் வரவே இல்லை, ஏன்னா 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லி லேட்டாகி திருப்பி இங்கேருந்து கிளம்பி போய் அது பாதியில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு வேறு, நடுவில் ஒருத்தன் வண்டியை விட்டு அதில் நடுவில் அவன் பிரித்து பேசி சண்டை போட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு. ஆனால் கரெக்ட் டயத்தில் வந்துட்டுங்களே அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எலாபரேட் பண்ணி ஒரு போர்க்களம் மாதிரியே ஒன்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லா அரசியல் நபர்களும் பழக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கு எல்லா அரசியல் நபர்கள் கூட இது இருந்துருக்கும். லைஃப்பில் அந்த காதல் இதெல்லாம் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு பேசி சிரித்து எல்லாம் அதெல்லாம் இவங்க அனுபவப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். யார்ட்டையும் பேசலாமா வேண்டாமாங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க வந்து இருந்துட்டு இருப்பாங்க. இது தனுசு ராசியினுடைய குணாதிசயங்கள்னு நம்ம பார்க்க முடியும்.